நாம் ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, நீர் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை நேரத்துக்காய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்திலும் கூட ஜூம் மீட்டிங்ல ஆண்டவரே கலந்து கொண்டு இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஊழியங்களையும் ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் கூட நாங்கள் எஸ்ரா 9ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரத்தை நாங்கள் தியானம் பண்ண கிருபை தாரும். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு போதிக்கும்படியாய் கற்றுத்தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிழ்வதாக இந்த எஸ்ரா 9ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் 2 அதிகாரங்களை நாம் இன்று தியானம் செய்ய போகிறோம். இந்த 2 அதிகாரத்துக்கும் தலைப்பு என்னன்னு சொன்னா பாவ அறிக்கை ஜெபம், இல்லை சொன்னால் மனம் திரும்புதல் என்று கூட சொல்லலாம். இந்த 9ஆம் அதிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அதிகாரம். எஸ்ரா புஸ்தகத்துல 9ஆம் அதிகாரம் ரொம்ப முக்கியமான ஒரு அதிகாரம். காரணம் என்னன்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்க பாபிலோன் தேசத்திலிருந்து விடுதலையாகி எருசலேமுக்கு வந்த பிற்பாடு எழுதிய 3 புத்தகங்கள், அதாவது எஸ்ரா, நெகேமியா, தானியேல், இந்த 3 புத்தகங்களிலும் 9ஆம் அதிகாரம், எஸ்ரா 9ஆம் அதிகாரம், நெகேமியா 9ஆம் அதிகாரம், தானியேல் 9ஆம் அதிகாரத்துல நம்ம படிச்சோம்னா பாவ அறிக்கை ஜெபம் தான் எழுதப்பட்டிருக்கு. அவர்கள் அந்த 9ஆம் அதிகாரத்துல பாவ அறிக்கை செய்து ஜெபிக்கிறார்கள். அந்த ஜெபத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கு. அதனால இந்த 3 புஸ்தகங்களிலும் 9ஆம் அதிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அதிகாரம். இந்த 9ஆம் அதிகாரத்துல என்ன எழுதப்பட்டிருக்குன்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்க முதல்ல பாவம் செய்தனால, அந்நிய ஜாதி ஜனங்களை விவாகம் செய்ததுனால, அந்நிய தேவர்களை பின்பற்றியதுனால, கர்த்தரை விட்டு விட்டதுனால, தேவனாய் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பாபிலோன் தேசத்து ராஜா நேபுகாத்நேச்சருக்கு ஒப்பு கொடுத்தார். எத்தனையோ முறை எரேமியா தீர்க்கதரிசி மூலமா ஆண்டவர் எச்சரித்தார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் கேளாதபடினால கர்த்தருடைய வார்த்தையின்படியே நேபுகாத்நேச்சர் இஸ்ரவேல் ஜனங்களை சிறைப்பிடித்துக் கொண்டு போய்விட்டார். அதே போல ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசி மூலமா சொன்ன தீர்க்கதரிசின்படி, வார்த்தையின்படி 70 வருஷங்கள் இஸ்ரவேல் ஜனங்க பாபிலோன் தேசத்துல அடிமைகளா இருந்தாங்க. எரேமியா தீர்க்கதரிசின் படியே 70 வருஷங்கள் பிற்பாடு கர்த்தர் என்ன செஞ்சாருன்னா, பெர்சியா ராஜாவுடைய கோரேஸ் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கினார். நீங்க எருசலேம் நாட்டிற்கு போகலாம், அங்க இருக்கிற தேவனுடைய ஆலயத்தை கட்டலாம், அதற்குண்டான எல்லா தேவையை நான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கினார். அப்போ இஸ்ரவேல் ஜனங்க எல்லாருமே ஒரே முறையா வரல எருசலேமுக்கு. முதல் முறையா ஒரு டீம் கொஞ்சம் பேர் வந்தாங்க. வந்தவங்க ஆண்டவருக்கு பயந்து, ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கல. அவங்க பழையபடி முதல்ல என்ன பாவத்தை செய்து கொண்டிருந்தாங்களோ அதே பாவத்தை மறுபடியும் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம பாவம் செய்தனாலதான் ஆண்டவர் நம்மளை நேபுகாத்நேச்சர் கையில ஒப்பு கொடுத்தார். பாபிலோன் தேசத்துல போய் அடிமைகளா இருந்தோம், 70 வருஷம் கஷ்டப்பட்டு இருந்தோம். மறுபடியும் ஆண்டவர் நமக்கு இரக்கம் காட்டி நம்மளை விடுதலை ஆக்கி இருக்கிறார். நாம மறுபடியும் அந்த தவறை செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்காம, பிரதானிகள், பொறுப்பில் இருக்கிறவர்கள், தலைவர்களே இந்த மாதிரி காரியத்தை செஞ்சாங்க. என்னன்னு சொன்னா, மறுஜாதியான ஸ்திரீகளை அவங்க விவாகம் செய்யறது, அந்நிய தேவர்களை பின்பற்றது, இந்த மாதிரி காரியங்களை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. ஆகினால இந்த விஷயம் எஸ்ரா கேள்விப்பட்டு அவர் என்ன செய்ய, தேவாலயத்துக்கு முன்பாக தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, தன்னுடைய தாடி முடியை பீத்து கொண்டு அவர் தரையில விழுந்து கிடக்கிறார். இந்த 9ஆம் அதிகாரத்துல 2வது வசனம் படிச்சோம்னா என்ன சொல்லப்படுதுன்னா, 2வது வசனம் எப்படி என்றால்,
அவருடைய குமாரத்திகளிலே தங்களுக்கும் தங்கள் குமாரருக்கும் பெண்களை கொண்டார்கள். இப்படியே பரிசுத்த வித்து தேசங்களின் ஜனங்களோட கலந்து போயிற்று. பிரபுக்களின் கையும் அதிகாரிகளின் கையும் இந்த குற்றத்தில் முந்தினதா இருக்கிறது என்றார்கள். அதாவது சாதாரண ஜனங்க ஆண்டவருக்கு பயந்து இருந்தாலும் கூட பெரிய பெரிய ஆட்களே வந்துட்டு துணிகரமா இந்த காரியங்களை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால பரிசுத்த வித்து என்னாச்சுன்னா தேசங்களுடைய ஜனங்களோட கலந்து போயிட்டு, அதனால மறுபடியும் ஆண்டவர் கோபத்தை வர வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ரா தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்து கொண்டு தாடியினுடைய முடியை பீத்து கொண்டு தேவனுடைய ஆலயத்துக்கு முன்பாக அவர் விழுந்து கிடக்கிறார். அப்ப என்ன நடந்ததுன்னு சொன்னா 4ஆம் அதிகாரத்துல 4வது வசனத்துல கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற, அதாவது தேவனுடைய வார்த்தைகளுக்கு நடுங்குகிற யாவரும் என்னோட கூடிக்கொண்டார்கள். அப்போ எஸ்ரா மட்டும் தனியா அங்க வஸ்திரத்தை கிழித்து கொண்டு இருந்த பார்த்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நடுங்குகிறவர்கள்லாம் எஸ்ராவோட கூடிக்கொண்டார்கள். அப்ப எஸ்ரா என்ன செய்யறாருன்னா 5வது வசனத்துல, அந்திபலி நேரத்திலே நான் துக்கத்தோடு எழுந்து கிழித்து கொண்ட வஸ்திரத்தோடும் சால்வையோடும் முழங்கார் படிட்டு என் கைகளை என் தேவனாய கர்த்தருக்கு நேராக விரித்து. பாருங்க, தேவராயத்துக்கு முன்பாக தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்து கொண்டு ஜனங்கள் எல்லாம் இப்ப கூடி வந்துட்டாங்க. அவர்களுக்கு முன்பாக அவர் முழங்கால் படிட்டு கரங்களை விரித்து ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார். தன்னுடைய கரங்களை விரித்தது காரணம் என்னன்னு சொன்னா, ஆண்டவரே என்னுடைய கரத்துல ஒண்ணு இல்லை, கையை மூடிட்டு இருந்தா ஏதோ இருக்குன்னு அர்த்தம். கையை விரிச்சிட்டு திறந்து காட்டினா எதுவும் தெரியுது இல்லை. அந்த மாதிரி அவர் ஆண்டவரிடத்துல நேராக ஆண்டவரே என்னால எங்களால ஒன்றுமில்லை ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அவர் ஆண்டவர்கிட்ட கரங்களை விரித்து அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். அவர் ஜெபிக்கும் போது பாருங்க 8வது வசனத்துல, இப்பொழுதும் எங்கள் தேவனாய் கர்த்தர் எங்களிலே தப்பின சிலரை மீதியாக வைக்கும், தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் எங்களுக்கு ஒரு குச்சை கொடுக்கும். இப்படியே எங்கள் தேவன் எங்கள் கண்களை பிரகாசிப்பித்து எங்கள் அடிமைத்தனத்திலே எங்களுக்கு கொஞ்சம் உயிர் கொடுக்கவும் அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது அப்படின்னு ஜெபம் பண்றார். இந்த வசனத்துல குச்சை அப்படின்னு சொல்லிட்டு இங்க புதுசா இருக்கிறது வசனம், குச்சை எங்களுக்கு குச்சை கொடுக்கவும், தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் எங்களுக்கு குச்சை கொடுக்கவும் அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறார். இந்த வசனத்துல என்ன சொல்றாங்கன்னா, குச்சை என்று இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது சொல்றாங்க. அதனால ஆண்டவரே எங்களுடைய பரிசுத்த வித்து அன்னிச்சவர்களோட கலந்து அசுத்தமாய் கொண்டிருக்கிறது. அதனால ஆண்டவரே எங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்து நாங்கள் பாவம் செய்தோம் அப்படின்னு ஒத்துக்கொள்றாரு. அவரு இந்த ஜனங்க பாவம் செய்தாங்கன்னு சொல்லி அவர் ஜெபிக்கல, நாங்கள் பாவம் செய்தோம், எங்களுடைய பிதாக்களுடைய பாவங்கள் நிமித்தமா நாங்கள் அடிமைப்பட்டு போயிருந்தோம், கர்த்தாவே நீர் எங்களுக்கு கிருபை கொடுத்து எங்களை ரட்சித்தீர், எங்களை விடுதலை ஆக்கினீர், மறுபடியும் நாங்கள் பாவத்தை செய்து கொண்டிருக்கிறோம், ஆண்டவரே எங்களை மன்னித்து எங்களுக்கு இயேசு கிறிஸ்து என்ற குச்சை தாரும், அவருடைய கண்களில் எங்களுக்கு கிருபை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி எஸ்ரா ஜெபிக்கிறார். இப்படி ஜெபித்து முடிக்கிற நேரத்துல என்ன ஆகுதுன்னு சொன்னா, எல்லா ஜனங்களும் கூடி வந்துட்டாங்க. அப்போ அவர் ஒரு சில காரியங்கள் எல்லாம் நினைவு கூறாரு. என்ன நினைவு கூறாருன்னு சொன்னா, யாத்ராகமும் 23ஆம் அதிகாரம் 32, 33வது வசனம் படிச்சோம்னா, அங்க ஆண்டவர் ஒரு சில காரியங்களை முன்னாடியே சொல்லியிருக்கிறார். அந்த காரியத்தை பாருங்க, நான் படிக்கிறேன் கேளுங்க. யாத்ராகமும் 23ஆம் அதிகாரம் 32, 33 வசனம். அவர்களோடும் அவர்கள் தேவர்களோடும் நீ உடன்படிக்கை பண்ணாதிருப்பாயாக. ஆண்டவர் முன்னாடியே எச்சரித்து இருக்கிறார். நீங்க கானான் தேசத்துக்கு போன பிற்பாடு அந்த கானான் தேசத்துல இருக்கிற
பல ஜாதி ஜனங்களோட நீங்க கலந்திருக்க கூடாது. அதாவது அந்த தேசத்தில் இருந்தாலும் கூட அவங்களோட கலந்திருக்க கூடாது, அவங்களோட உடன்படிக்கை செய்யக்கூடாது, அவங்களுடைய பெண்களை நீங்க திருமணம் செய்யக்கூடாது, உங்களுடைய பெண்களை அவங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எவ்வளவோ ஆண்டவர் முன்னாடியே எச்சரித்து இருக்கிறார். பாருங்க, எண்ணாகம புஸ்தகத்துல கூட 25ஆம் அதிகாரம் 4வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, எண்ணாகமம் 25ஆம் அதிகாரம் 4வது வசனம், கர்த்தர் மோசையை நோக்கி, கர்த்தருடைய உக்கிரமான கோபம் இஸ்ரவேலை விட்டு நீங்கும்படி நீ ஜனங்களின் தலைவர்கள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு அப்படி செய்தவர்களை சூரியனுக்கு எதிரே கர்த்தருடைய சன்னிதானத்தில் தூக்கி போடும்படி செய் என்றார். அதாவது இந்த மாதிரி அந்நிய தேவர்களோடு கூட கலந்து அந்நிய ஸ்திரீகளை விவாகம் செய்யும் போது அப்பேற்பட்டவர்களை நீங்க கொண்டு சூரியனுக்குள்ள தூக்கி போட வேண்டும், தூக்கிலிட வேண்டும் என்று சொல்லி எல்லாம் ஆண்டவர் முன்னாடி எச்சரித்திருக்கிறார். ஆனாலும் கூட அந்த ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விட்டு மறுபடியும் அதே பாவங்கள் அந்த ஜனங்க செய்தனால அந்த எண்ணாகம் 25ஆம் அதிகாரத்துல மகாபெரிய வாதை வந்தது. அந்த வாதையினால கூட அநேகர் மரித்து போயிட்டாங்க. ஆனாலும் கூட ஆண்டவர் எத்தனையோ முறை அவர்களை மன்னித்து அவர் ரட்சித்து எச்சரித்தார். ஆனாலும் அந்த இஸ்ரவேல் ஜனங்க கேட்காதபடினால பாபிலோன் தேசத்துக்கு அடிமையாக கொண்டு போகப்பட்டார்கள். மறுபடியும் விடுதலாகி வந்த பிற்பாடு கூட அதே பாவங்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் எஸ்ரா அந்த இடத்துல வஸ்திரங்களை கிழித்து கொண்டு கரங்களை விரித்து முழங்கால் பாடிட்டு ஜெபிக்கிறார். அதே மாதிரிதான் 10ஆம் அதிகாரத்துல கூட அதே மாதிரி வஸ்திரங்களை நம்ம படிக்க முடியும். 10ஆம் அதிகாரத்துல கூட 6வது வசனம் படிச்சோம்னா, 10ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல, அதன் பின்பு எஸ்ரா தேவனுடைய ஆலயத்துக்கு முன்னின்று எழுந்து எலியாசிபின் குமாரனாகிய யோகனாவின் அறைக்குள் பிரவேசித்தான். அங்கே வந்தபோது அவன் சிறையிருப்பிலிருந்து வந்தவர்களுடைய குற்றத்தின் நிமித்தம் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் துக்கித்துக் கொண்டிருந்தான். இங்க எஸ்ரா தேவாலயத்துக்கு முன்பாக விழுந்து கிடக்கிறாரு. இங்க யோகனா அப்படின்ற ஒரு மனிதன் தன்னுடைய அறைக்குள்ளாகவே அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் துக்கித்துக் கொண்டிருக்கிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நடுங்காம, பயப்படாம, கீழ்ப்படியாம இப்பேற்பட்டதான பாவங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அறைக்குள்ளாகவே அவரு அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் அங்க துக்கத்தோடு இருக்கிறதை நாம வாசிக்கலாம். இந்த மாதிரி நேரத்துலதான் செக்கனியா அப்படின்ற ஒரு மனுஷன் எஸ்ரா இடத்துல சொல்றான், ஐயா நாங்க பாவம் செய்தோம், நாங்க பாவம் செய்ததுனால நீங்க இந்த மாதிரி வஸ்திரத்தை கிழித்து கொண்டு தாடி மயிரை பீத்து கொண்டு நீங்க துக்கத்தோடு இருக்கிறீங்க. எவ்வளவு நேரம் தேவனுடைய ஆலயத்துக்கு முன்பாக விழுந்து கிடப்பீங்க, எழுந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ராவுக்கு சொன்ன பிற்பாடு இந்த ஜக்கரியா சொன்ன வார்த்தையை கேட்டு எஸ்ரா எழுந்து நின்று ஆண்டவர் அந்த ஜனங்களோடு கூட பேசுறான். இந்த எல்லா ஜனங்களும் கூடி வரணும், ஏன்னா அங்க மழை பெஞ்சுன்னு இருக்குது. மழை நிமித்தமாக ஜனங்கள் எல்லாம் நடுங்கி கொண்டிருக்கிறாங்க. அதனால இது ஒரு நாள் 2 நாள் வேலை முடியறது இல்லை, எல்லாரும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது அங்க ஒரு கட்டளை போடுறாங்க. எல்லா இஸ்ரவேல் ஜனங்கள் தேவ ஆலயத்துக்கு முன்பாக வரணும், யார் வரலையோ அவங்களுடைய பொருட்கள் எல்லாம் ஜப்தி செய்யப்படும் அப்படின்னு கட்டளை போடுறதுனால எல்லா ஜனங்களும் கூடி வந்துட்டாங்க. கூடி வந்த பிற்பாடு அங்க ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. எல்லாரும் பேசி அங்க ஒரு தீர்மானம் எடுக்கிறத நம்ம படிக்க முடியும். என்ன தீர்மானம் சொன்னா, நாம பாவம் செய்தபடினால யாரெல்லாம் அந்நிய ஸ்திரீகளை விவாகம் செய்திருக்கிறீர்களோ, பிள்ளைகளை பெற்றிருக்கிறீர்களோ, அவங்க எல்லாரும் என்ன செய்யணும்னா அவங்கள விட்டுடணும். அதாவது பாருங்க 16வது வசனம், 10ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் நான் படிக்கிற பாருங்க. எஸ்ரா 10ஆம் அதிகாரம் 2வது வசனம் பாருங்க. அப்பொழுது ஏலாமின் புத்திரரில் ஒருவராகிய எகேலின் குமாரன் செக்கனியா
எஸ்ராவை நோக்கி, நாங்கள் தேசத்து ஜனங்களில் உள்ள அந்நிய ஸ்திரீகளை சேர்த்து கொண்டதினால் எங்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தோம். ஆகிலும் இப்பொழுது இந்த காரியத்திலே இன்னும் இஸ்ரவேலுக்காக நம்பிக்கை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெக்கரியா சொன்னதுனால எல்லாரும் அழ ஆரம்பிச்சுட்டாங்க. பாவ உணர்வு வந்துடுச்சு. அதனால எல்லாருமே இப்போ ஒரு தீர்மானம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த தீர்மானத்துல என்ன பேசுறாங்கன்னு சொன்னா, சரி நீங்க இது வரைக்கும் செஞ்ச பாவத்தை ஆண்டவர் சமத்துல ஒப்பு கொடுத்து நீங்க என்ன செய்யணும், அவரவர்கள் வந்து அவருடைய அந்நிய ஸ்திரீகளையும் அந்நிய ஸ்திரீகளுக்கு பெற்ற பிள்ளைகளையும் நீங்க வந்து என்ன பண்ணணும்னா விட்டு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் பண்றாங்க. அதைத்தான் நம்ம புதிய ஏற்பாட்டு காலத்துல கூட அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு சில வசனங்களின் மூலமா நமக்கும் எச்சரித்திருக்கிறார். அதாவது 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும் படிச்சோம்னா, அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிவிசுவாசிகளுடன் விசுவாசிகளுக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? அவர்கள் நடுவிலிருந்து பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் புதிய ஏற்பாட்டு காலத்துல இந்த கொரிந்தியருக்கு எழுதும்போது இந்த காரியத்தை அவர் வந்து அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறார். ஏன்னா அந்த கொரிந்திய பட்டணத்தில் கூட இப்பேற்பட்ட காரியங்கள் இருந்ததுனால, அந்நிய ஸ்திரீகளை விவாகம் பண்ண காரியம் இருந்ததுனால இந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அடுத்து அதே 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 13லிருந்து 16 வசனம் வரைக்கும் படிச்சீங்கன்னா, மறுபடியும் ஒரு சில காரியங்கள் எல்லாம் அங்க முன்னாடியே சொல்லியிருக்கிறாரு. ஒரு சிறுவனுடைய புருஷன் வந்து அவிவிசுவாசியா இருந்தா, ஒருவேளை திருமணம் ஆயிட்டு அவிவிசுவாசியா இருந்தா, ஒருவேளை அவளோடு கூட சேர்ந்து வாழ சம்பந்தம் இருந்தா, அவள் வந்து அவனை தள்ளிவிடக்கூடாது. ஏன்னு சொன்னா, ஒருவேளை அவளால அவனுடைய புருஷன் வந்து பரிசுத்தமாக்கப்படலாம். ஒருவேளை அவிவிசுவாசானிய மனைவி தன் புருஷனால கூட பரிசுத்தமாக்கப்படலாம், அதாவது மனம் திரும்பலாம், ரட்சிக்கப்படலாம். ஒருவேளை இல்லாவிட்டால் உங்களுடைய பிள்ளைகள் வந்து அசுத்தமா இருக்குமே அப்படின்னு சொல்றாரு. சமாரியா ஒரு தேசம் வந்து உருவானது. முதல்ல கானான் தேசம் தான், அப்புறம் இஸ்ரவேல் தேசம் தான், அப்புறம் 2ஆவது பிரிக்கப்பட்டது. ஆனா ஒரு பகுதிக்கு வந்து சமாரியா அப்படின்னு பேர் வந்துருச்சு, சமாரியர்கள் அப்படின்னு பேர் வந்துச்சு. காரணம் என்னன்னா, யூதர்கள் வந்து அந்நிய ஸ்திரீகளை விவாகம் செய்து அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்றதுனால அந்த பிள்ளைகள் எல்லாரும் வந்து சமாரியர் அப்படின்னு அவங்களுக்கு பேரை வச்சு யூதர்கள் வந்து அவங்கள வந்து தனியா வச்சுட்டாங்க. அவங்க வந்து யூதயா நாட்டுக்கு வரக்கூடாது, இவங்க அங்க போக மாட்டாங்க, அவங்களோட சம்பந்தம் வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட சமாரிய இடத்துல தண்ணி கேட்கும் போது அவ கொடுக்க மாட்டேன்னு சொல்றான். அந்த மாதிரி பரிசுத்த வித்து தேசத்தின் ஜனங்களோட கலந்து போனதுனால அங்க சமாரியர்கள் உருவாக்கப்பட்டார்கள். அதனாலதான் அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் கூட கிளியரா சொல்ற, உங்களை பிள்ளைகள் வந்து அசுத்தமா இருக்குமேன்னு சொல்றாரு. மறுபடியும் சொல்றாரு, ஒருவேளை திருமணம் ஆயிட்டு இருந்துச்சு, ஒருவேளை கணவனோ இல்ல மனைவியோ யாராவது ஒருத்தர் மனம் திரும்ப ரட்சிக்கப்பட்டாங்கன்னு வச்சுங்களேன், ஒருவேளை அவிவிசுவாசி இருக்கிறவங்க பிரிந்து போனா பிரிந்து போகட்டும் அப்படின்னு ஒரு சில ஆலோசனை சொல்றாரு. இது கட்டாயம் இல்ல, ஒரு ஆலோசனை சொல்றாரு. ஏன்னா 7ஆம் அதிகாரம் 16 வசனத்துல மனைவியானவளை பார்த்து சொல்றாரு, மனைவியானவளே நீ உன் புருஷனை ரட்சிப்பாயோ அல்லவோ உனக்கு எப்படி தெரியும்? புருஷனே நீ உன் மனைவியை ரட்சிப்பாயோ அல்லவோ உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். ஏன்னா இன்னைக்கு வந்து நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, திருமணத்துக்காக ரட்சிக்கப்படாதவர்கள் எல்லாம் கூட திருமணம் செய்து கொள்றாங்க. நல்லா அழகா இருக்கிறாங்க, வசதியா இருக்கிறாங்க, படித்து இருக்கிறாங்க, நல்ல கம்பெனில ஆபீஸ்ல வேலை செய்யறாங்க, அதனால கல்யாணம் பண்ணிட்டாக்கா அவங்களுடைய வாழ்க்கை நல்லா செட்டில் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்றாங்க. கேட்டா ஒருவேளை ஊழியர்களோ சொந்தக்காரங்களோ ரட்சிக்கப்பட கேட்டோமா அவங்க மனம் திரும்பிடுவாங்க, ரட்சிக்கப்பட்டுடுவாங்க,
ஆண்டவர் பிள்ளையா மாறிடுவாங்க, மாத்திடலாம் அப்படின்னலாம் ஒரு சில சாக்கு போக்குல காரணங்களை சொல்லுவாங்க. நான் கூட ஒரு கிராமத்துல பைபிள் ஸ்டடி நடத்திருந்தோம். அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. அந்த ஒரு வீட்டுல அந்த ஒரு பெண்ணை வந்து சண்டே கிளாஸ் கூட ஊழியத்துக்கெல்லாம் கூட சேர்த்தோம், ஊழியம் செய்துட்டு இருந்தாங்க. அந்த பெண்ணுக்கு வந்து நல்ல அழகான பெண்ணு. ஆனா ஒரு ஒரு மனிதன் வந்து அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளணும்னு அவங்க கிட்ட கேட்கும்போது, இல்லப்பா நாங்க வந்து ஆண்டவருடைய பிள்ளைங்க, நாங்க இது மாதிரி திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது, அவரு இல்ல நானும் கூட மனம் திரும்புறேன், ரட்சிக்கப்படுறேன், ஆண்டவரை ஏற்றுக்கொள்றேன், ஞானஸ்தானத்துக் கொள்றேன். ஆனா முதல்ல எங்க அப்பா அம்மா காக நானு முதல்ல இப்படி திருமணம் செஞ்சு கொள்றேன், அதுக்கப்புறம் நான் முழுசா மாறிடுறேன், ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நல்லா சொல்லிட்டு என்ன செய்யறோம்னா அவர் வீட்டுக்கு வரும்போதெல்லாம், அந்த பெண் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் வந்து ஜெபம் பண்றது மாதிரி நடிக்கிறது, அப்புறம் பைபிள் வாங்கி படிக்கிறது, இப்படி எல்லாம் அவர் செய்யறதுனால அவங்க பார்த்து நம்பிட்டாங்க. எனக்கு கூட சொல்லுவாங்க, பாஸ்டர் வந்த உடனே அவரு பைபிள் எடுத்துன்னு பைபிளையே படிச்சுக்கிறாரு, ஜெபம் பண்றாரு, அதனால அவரு ஞானஸ்தானம் எடுத்துக்கிறாரு, அதனால கல்யாணம் மட்டும் மாமூலம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஞானஸ்தானம் எடுத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க, அவங்க விருப்ப பிரகாரமே கல்யாணம் பண்ணிட்டாங்க. கொஞ்ச நாள் ஆச்சு. அந்த பெண்ணு போய் அவரை மாத்தல, அவரும் மனம் திரும்பல. அவரு தான் என்ன செஞ்சாருன்னா அந்த பெண்ணை மாத்திட்டார், தன்னுடைய வழிக்கு இழுத்துட்டார். அவரு விக்கிரக கோயிலுக்கெல்லாம் கொண்டு போறது, அங்க மொட்டை அடிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா என்னாச்சுன்னா இந்த பெண் வீட்டாரவே அவரு மாத்த ஆரம்பிச்சுட்டார். பெண் வீட்டுக்காரே பெண் வாங்கி போயிட்டாங்க. அதனாலதான் பவுல் சொல்றாரு, உனக்கு தெரியுமா, உன்னால மாத்த முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. 100க்கு ஒரு 10%, அதாவது யாரோ ஒரு சிலர் வந்து மனம் திரும்பலாம், ரட்சிக்கப்படலாம், ஞானஸ்தானத்துக்குலாம் ஆலயத்துக்கு வரலாம். ஆனா 90% பார்த்தோம்னா அந்த ரட்சிக்கப்பட்டவங்களே அவங்க வந்து மாத்திடுறாங்க. அதனால நாம ரொம்ப ரொம்ப இந்த விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம பவுல் சொல்றது போல அந்நியத்துல அவிவிசுவாசிகளோட பிணைக்கப்படக்கூடாது. ஆண்டவர் ஏற்ற துணை கொடுப்பார். ஆதாமுக்கு ஏற்ற துணை கொடுத்த தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய ஜனங்களுக்கும் கூட ஆண்டவர் ஏற்ற துணை கொடுப்பார் என்று சொல்லி நம்ம விசுவாசத்தோடு ஆண்டவருடைய வார்த்தைக்கு நடுங்கி நாம ஜெபித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் அதின காலத்துல நேர்த்தியா எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். பாருங்க, ஆபிரகாம் அந்நியஸ்திரியத்தான் திருமணம் செய்தார். இவர் ஆண்டவருடைய பிள்ளையா மாறிட்டாரு. ஆனா சாராள் இல்லாம வேற வேற ஸ்திரீகளை கூட திருமணம் செய்தார். ஆனா அவர்களுடைய தெய்வங்களை அவர் வந்து பின்பற்றல. ஈசாக்கு கூட ரெபேக்காள் வந்து குடும்பம் வந்து ரட்சிக்கப்படாத குடும்பம் தான். ரட்சிக்கப்படாத ஒரு ஸ்திரியை திருமணம் செய்தாலும் கூட அந்நிய தெய்வங்களை பின்பற்றல. அவருடைய மகன் யாக்கோபு அந்நிய ஸ்திரீகளை தான், அவர் சொந்தக்காரா இருந்தாலும் அந்நிய ஸ்திரீகளை தான் விவாகம் பண்ணார். ராகேல் கூட அவர்களுடைய தெய்வங்கள் எல்லாம் திருடி கொண்டு வந்தார். ஆனாலும் கூட யாக்கோபு அந்த அந்நிய தேவர்களை பின்பற்றல. பாருங்க, தாவீது கூட ஒரு சில மனைவிகளை திருமணம் செய்தார். ஆனா அந்த ஸ்திரீகளுடைய தெய்வங்களை அவரு பின்பற்றல, வழி விலகி போல. ஆனா அவருடைய மகன் சாலமோன் பாருங்க, தேவாலயத்தை கட்டினவர், எல்லா ஜனங்களுக்கு முன்பாக முழங்கால் பட்டு கரங்களை விரித்து ஜெபித்தவர், அநேக பலிகளை செலுத்தினவர், தேவ பிரசன்ன மகிமை சகினா மகிமை தேவாலயத்தை நிரப்புறது, ஆசாரியர் கூட உள்ள பிரவேசிக்க முடியாமல் ஊழியத்தை செய்ய முடியாமல் போயிடுது. அந்த மாதிரி ஒரு மனிதன், தேவனிடத்துல ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷன், வேதத்துல 66 புஸ்தகத்துல 3 புஸ்தகங்களை எழுதினவர். அவரு என்னாரு, அந்நிய ஸ்திரீகளை விவாகம் செய்து அந்நிய ஸ்திரீகளுக்கு கோயில்களை கட்டி அந்நிய ஸ்திரீகளுக்கு கோயில்ல தேவர்களுக்கு பலிகளை செலுத்தி அவர் பின்வாங்கி போனார். அதனால கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நாமும் கூட ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். சொன்னா ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நடுங்கி நடக்கும்போது, ஆண்டவர் மேல விசுவாசம் வைத்து ஏற்ற துணையை கொடுப்பார் என்று விசுவாசத்தோடு காத்திருக்கும் போது கர்த்தர் அதிரன் காலத்துல ஏற்ற துணை கொடுப்பார். பாருங்க, எஸ்தரு கூட தாயும் தகப்பனும் இல்லை. அவளுடைய நிலைமை வந்து சாதாரணமா ஒரு நிலைமை. ஆனாலும் கூட ஆண்டவர் பாருங்க 127 தேசத்துக்கு ராணியாக மாற்றினார். அப்பேற்பட்டதான தேவன்
நம்முடைய தேவன். அதனால இந்த எஸ்ரா 9ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரத்துல எஸ்ரா நாங்கள் பாவம் செய்தோம் என்று சொல்லி பாவ அறிக்கை செய்யும் பொழுது ஜனங்களால் உணர்த்தப்பட்டு பாவ அறிக்கை செய்து அவர்களோடு நடுங்கி அழுது புலம்பினார்கள். ஆண்டவர்களுடைய பாவங்களை மன்னித்தார். அதே போல நாமும் கூட நம்முடைய ஊழியர்கள், சபையை நடத்துகிறவர்கள், சபையிலும் கூட இந்த வசனங்களை நாம் சொல்லும் பொழுது, ஜனங்களை எச்சரிக்கும் போது, ஜனங்களும் ஆண்டவர் மேல விசுவாசம் வைத்து ஆண்டவருக்காக காத்திருக்கும் போது தேவ பிள்ளைகளுக்கு ஏற்ற துணை கொடுப்பார். சபையும் பரிசுத்தமா இருக்கும். இல்லைன்னு சொன்னா நான் அவங்களை கிறிஸ்துவ மாத்திடுறேன், அவங்க ஞானஸ்தானம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு சிலர் வழிவிலகி போக காரணமா இருக்கு. அதனால நாமும் நம்முடைய சபை மக்களுக்காக, நம்முடைய ஜனங்களுக்காக எஸ்ராவை போல பாவரிக்கை செய்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்மையும் நம்முடைய சபை மக்களையும் பரிசுத்தப்படுத்துவார், ரட்சிப்பார், ஏற்ற துணை கொடுப்பார். ஜெபிக்கலாம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனாய் கர்த்தாவே, என் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நேரத்துல எஸ்ரா 9ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரத்தை நாங்கள் தியானம் பண்ண நீர் கொடுத்து கொடுப்பேன். நன்றி. இஸ்ரவேல் ஜனங்கள் பழைய பாவத்தில் விழுந்த போது எஸ்ரா வஸ்திரத்தை கிழித்துக் கொண்டு தேவாலயத்துக்கு முன்பாக ஆண்டவரே தாடி ஆண்டவரே முடியை வீழ்த்துக் கொண்டு விழுந்து கிடந்தான். ஆண்டவரே செக்கனியா நாங்கள் பாவம் செய்தோம் எழுந்திரு என்று சொல்லி சொன்ன போது எழுந்திருந்து முழங்கார் படிட்டு கரங்களை விரித்து ஜெபித்தார். அதே போல யோகனா கூட ஆண்டவரே தன்னுடைய அறைக்குள்ளாக அப்பம் பசியாமலும் தண்ணீர் குடியாமலும் துக்கித்துக் கொண்டதை நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே எஸ்ரா ஜெபித்த போது எல்லாரும் பாவ உணர்வு அடைந்து ஆண்டவரே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே அந்நிய ஸ்திரீகளை பெற்ற பிள்ளைகளையும் அவர்கள் விட்டு தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்ந்தார்கள் என்று சொல்லி நாங்கள் வேதத்துல ஆண்டவரே வாசிக்க முடிகிறது. அதே போல நாங்களும் கூட அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஆண்டவரே வசனங்களை நாங்கள் வாசித்து தியானித்து கர்த்தர் ஏற்ற துணை கொடுப்பார், அதே காலத்துல நேர்த்தியாக செய்து முடிப்பார் என்று சொல்லி நாங்களும் கூட விசுவாசத்தோடு காத்திருக்கும் போது கர்த்தர் ஆதாமுக்கு ஏற்ற துணை கொடுத்து போல ஆண்டவரே சபை மக்கள் ஒவ்வொருவருக்கும் ஏற்ற துணை கொடுத்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ள முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். கல்வா திருச்சி ஊழியர்களை ஆசீர்வதிங்க. நடத்துகிற அண்ணனுக்காக, அக்காக்காக, 3 மகன்களுக்காக, 3 மருமகளுக்காக, 8 பேர பிள்ளைகள் பேத்திகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதங்கள் அவளுக்கு சுகம் பலம் தாங்க, பிரயாணத்தினுடைய பாதுகாப்பட்டும், ஆயுசினால பெருகப்படும், தீர்காசி கட்டிடும், அநேகருக்கு ஆசீர்வாதம் வைத்துடைய நாமத்தை மகிமைப்படுத்திக்கிறோம். கல்வார் திருச்சி முழுவதும் நடக்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு தேவ ஊழியர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. ஹாஸ்டல் பிள்ளைகள், வார்டர்கள், ஆண்டவரே கார்டன்ல வேலை செய்கிறவர்கள், டிரைவர்கள், ஆண்டவர் ஆபீஸ்ல ஊழியம் செய்கிறவர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஸ்பான்சர்களை ஆசீர்வதிங்க, சோம்பலம் தாங்க. அதே போல ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரை நடக்கிற ஒவ்வொரு எலெக்ஷனுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை சித்தமாரலை தாவினை தேர்ந்தெடுத்து ஜனங்களுக்கு நல்ல திட்டங்களை கொண்டு வரவும், ஆத்தங்கள் ரட்சிக்கப்படும், ஊழியத்துக்கு தடையில்லாதபடிக்கு ஊழியர்கள் நடைபெறவும், ஆத்தங்கள் ஆதாயம் பண்ணவும் கர்த்தர் கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஜூம் மீட்டிங்ல கலந்து கொண்டு ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க முடியாது, அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்க முடியாது, ஊழியர்களை ஆசீர்வதிக்க முடியாது, அவருடைய கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்க முடியாது. எங்கள் ஆண்டவரே இந்த ஜூம் மீட்டிங் நடத்துகிற பிள்ளைகளுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம், ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்க முடியாது. எங்கள் கர்த்தரும் மீட்பரும் ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.